திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கண்ணிய பூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் முத்தியில் உரைபவன் கற்பகவன வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருதிகள் போய மதையானே மத்தளவையிலும் தமிழ் முதல்வனை மட்டமில் மலர்கொடு பணிவேறு முத்தமிழடவினை முற்படுகிறதன் முற்பட எழுதிய முதலோனே முப்புறம் எரிது ஆட்சி ஒருவரை ரதமச்சது ஒடி செய்த அதி தீரா துயரது கொடு சுப்பிரமணிபடு மப்புண மதனிடையும் ஆகி அக்குற மகன் ஆட்சிருடனை அக்கணமன மருள் பெருமா எந்தாயும் என கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே தீந்தனையாள் கந்தா கரிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளி விசை கல்விதப்பில் அணிந்துகிறான் நடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழி வழி திருவாரூரால் போற்றி. எல்லாம் அல்ல திரிபுர சந்தரி உடனாகிய மருதீஸ்வரர் பெருமானுடைய கரும் கருணையினாலே நாம் இன்று அபிராமிப்பட்டதை அருளி செய்த கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வராத நட்பு என்ற பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் பற்றியுள்ளது. பரம கருணையாக விளங்கக்கூடிய சிவபெருமான் எல்லா உயிர்களும் முழு இருளில் இருந்தது. ஆரம்ப காலத்தில் எல்லா உயிரும் முழு இருளில் இருந்தது. ஒரு வெளிச்சம் கூட இல்லாத நிலையில் இருக்கும்போது அப்ப நம்ம கூட சுவாமி இருக்காரு. ஆனா நம்முடைய அறியாமை இறைவனை பார்த்து விடாமல் தடுத்து. எது காரணம்? அறியாமை. அப்பயும் சுவாமி இருக்காரு. அப்ப மாணிக்கவாசகர் கூட சொல்றாரு, நள்ளிருளில் நட்டம் பயின்றார் நாதனே. அப்ப கூட சுவாமி நடந்து பாடிட்டார். இந்த உயிர்கள் எல்லாம் துன்பப்படுகின்றது என்று நினைந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா சீதலில் வேற்றுமையான் என்று சொன்னதற்கிணங்க எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடலை இறைவன் தந்தார். எவ்வளவு காரணம் பாருங்க. இப்ப நம்மள நினைச்சோம்னா ஒருத்தவங்களுக்கு ஏற்றத்தாழ்வு பார்ப்போம், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பார்ப்போம். ஆனா சாமி அப்படி கிடையாது. எல்லா உயிரும் அவர் பொண்ணுதான். நல்லவர் தீயவர் எனாது நச்சினர் செல்லல் கடைசி முக்தி காட்டுவர் கொல்ல நமந்தவர் கொண்டு போவிடத்து அல்லன் கெடுப்பான அஞ்சலுத்துமே என்று சொல்வதற்கிறாங்க. அவருக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான். நல்லவன் கெட்டவன் கிடையாது. எல்லா உயிருக்கும் ஒரே அருள். அப்படி பாரபட்சம் இன்றி இறைவன் நமக்கு ஒரே நுண்ணுடலை இருந்தார். இப்ப பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. இது பிடிக்கும் இது பிடிக்காது என்கின்ற விருப்பு வெறுப்பு வராது. அப்படி விருப்பு வெறுப்பு வர்றதுக்கு தகுந்தவாறு சாமி என்ன பண்றாரு, அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் இறைவன் கொடுத்துருந்தார். நீங்க தானே அந்த ஐயா ஐயா குமார்? சரி சரி சரி. அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் உடம்பு கொடுத்ததுமே விருப்பு வெறுப்பு வர ஆரம்பிச்சதுனால அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் உடம்பையும் இறைவன் கொடுத்து ஒவ்வொரு பகுதியாக போயிடும். அப்படி வந்த உடம்புதான் நமக்கு இப்ப ஒரு ஆள் குண்டா இருக்காங்க, ஒருத்தர் ஒல்லியா இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தவர்கள். அதான் சீர்தொழில் வேற்றுமையானார்கள்.
அவர்கள் செய்த வினைக்கு தகுந்தவாறு உடம்பு. அந்த செய்தொழில் இருக்கு பார்த்தீங்களா, அது வேற்றுமைப்படும். ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி வேற்றுமை. இப்ப குண்டா இருக்கிறவரு ஏன் குண்டா இருக்காரு அப்படின்னா, முற்பிரிவில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அடுத்தவங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க. ஏன் குண்டா அப்படின்னா, அடுத்த பிரிவில் அவங்க அதை பிறந்து அந்த வினையை தீர்க்கணும். வினையை தீர்க்காம எதுவும் காரியம் எந்த வினையா இருந்தாலும் வினை கொஞ்சம் கூட பாக்கி இல்லாம இருந்தாதான் ஈசன் திருவடி அடைய முடியும். ஆனா ஒண்ணு செய்யலாம், அந்த வினையை காலி பண்றதுக்கு ஒரே வழி, வெண்ணூர் அடுக்கிய விறகின் வெவ்வளவு உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாய். பாவத்தை அறுக்கிறதுக்கு நமச்சிவாய்க்கு சொன்னா அந்த பாவத்திலிருந்து, ஆனா உரைப்போடு சொல்லணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்படி பாரபட்ச வேண்டி எல்லா உயிர்களுக்கும் ஒரே நுண்ணுடம்பை இறைவன் தந்தார். இதன் விருப்பு அல்ல காரணத்தினால் அதற்கு தகுந்த மாதிரி உலகத்தையும் உடம்பையும் இறைவன் படைக்க வேண்டியதாகிறது. அப்படி முதல்ல சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுக்கும்போது 31 கருவிகளை உடம்பை கொடுக்குறாரு. 36 தத்துவத்துல 5 தத்துவம் சிவ தத்துவம், மீதி 31 இருக்கு பாருங்க, அதை நமக்கு உடம்பை கொடுத்து இங்க அனுப்பிச்சு. எல்லாரும் என்ன உள்ள போக உள்ள இந்த சேர்ல கூட உட்காருங்க. இப்ப கொடுத்தாச்சு அப்படின்னா, இந்த உயிர்கள் இங்க 36 தத்துவத்துக்குள்ள இருக்கு. ஆனா சாமி எங்க இருக்காரு அப்படின்னா 36 தத்துவத்தை கடந்திருக்கு. முதல்ல சாமி பரவெளியா இருக்காரு. பரவெளியில இருந்து கொஞ்சம் இந்த உயிர்களுக்கு இறங்கி அருள் செய்ய வேண்டும் என்று பரசிவனும் பராசக்தியமாக வருகிறார். அப்ப இந்த உயிரால் உணர முடியல. அப்புறம் சிவமும் சக்தியா வர்றார். அதுக்கப்புறம் நாத தத்துவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த உயிர்களால உணர முடியுது. அங்கதான் சொல்லுலகம் பொருளுலகம் மாதிரி நாத தத்துவத்துல இருந்து தான் எல்லாமே. நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை. நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை 5 சிவதத்துவங்கள் என்பது. இந்த ஈஸ்வர தத்துவத்துலதான் 25 மாதேஸ்வர மூர்த்தங்கள் அதுல இருந்தா வருது. இந்த சதாசிவமூர்த்தி சாதாக்கியத்துலதான் எது வருது அப்படின்னா சிவலிங்க வடிவம் அதுல இருந்து தான் வருது. இப்ப உருவம் 4 அருவம் 4 அருவுருவம் 1 நவதொரு வேதங்களாக இருந்து சிவபெருமான் இயக்குகின்றார். உருவம் 4 என்னன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரர் மகேஸ்வரர். அருவத்துல நாதம் விந்து சிவம் சக்தி 4 அருவம். அதை கண்ணால பார்க்க முடியாது. இது உருவம், இது அருவம். இந்த இரண்டுக்கும் பாலம் போல் விளங்குவது அருவுருவமாக விளங்கக்கூடிய சிவலிங்க வடிவம். அப்படி சாமி நவதரு வேதங்களாக இருந்துதான் இந்த உயிர்களை இயக்குகின்றார். எல்லா கோயிலும் பாத்தீங்கன்னா சிவலிங்கம் தான் இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா அது அருள் தொழில் செய்யக்கூடிய மூச்சு. இப்ப படைப்பு தொழில் பிரம்மா, காத்தல் தொழில் விஷ்ணு, அழித்தல் தொழில் ருத்ரன், மறைத்தல் தொழில் மகேஸ்வரன். ஆனா அந்த அருள் தொழில் என்னன்னா சிவலிங்க வடிவம், அதாவது சதாசிவமூர்த்தின்னு பேர். இப்ப எல்லா கோயிலும் எது இருக்கு? சிவலிங்க வடிவம் தான் இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் சிவலிங்க வடிவம் எல்லா திருக்கோயிலும் மூலவராக இருக்கின்றார். அது அருள் தொழில் செய்யக்கூடிய மூர்த்தம். அந்த அருள் தொழில் மூலியமாக தான் சாமி எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கின்றார். ஆனா சுவாமி எல்லாமே செய்வாரு. அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அத்தனையும் செய்வாரு. ஆனா ஒரு உயிர்களுக்கும் பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் படைத்தல் தொழிலை பிரம்மாவுக்கும், காத்தல் தொழிலை விஷ்ணுவுக்கும், அழித்தல் தொழிலை ருத்ரருக்கும், மறைத்தல் தொழிலை மகேஸ்வரருக்கும், அருளல் தொழிலை சதாசிவமூர்த்திக்கும் கொடுக்கின்றார். ஏன்னா அதுல உயிர் வர்க்கம், மற்ற எல்லாருமே உயிர் வர்க்கங்கள். சாமி எல்லாம் செய்வார். உயிர்களுக்கு பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இத்தனையும் ஒவ்வொரு. ஆனா இன்னொன்னு என்னன்னா, எல்லா தெய்வமாக இருந்தாலும் படைத்தொழில் செஞ்சாலும் உள்ள இருந்து செய்யறது யாருன்னா சிவபெருமான் தான் செய்யுது. அதை மறந்துடக்கூடாது. மூணு நிலைக்களமாக இருந்து, இப்ப படைப்பு தொழில பிரம்மா செய்யாரு அப்படின்னா அதுல நிலைக்களமாக இருந்து சிவபெருமான் செஞ்சாதான் அவங்களால இயங்க முடியும், இல்லைன்னா இயங்க முடியாது. இப்ப எல்லா உயிருக்கும் உள்ளே யார் இயங்குறா? சாமிதான் இருக்காரு. சாமி இல்லாம எதையுமே யாரும் எதுவும் இயங்காது. ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை வரும் மாணிக்கவாசகர். சாமி எதுவுமே நீ இல்லை சாமி, ஆனா நீ இல்லாம எந்த பொருளுமே, ஏன்னா அவர் கலக்காம எந்த பொருளுமே இயங்காது. அப்ப எல்லா பொருளையும் சாமி விலகி கொண்டுகின்றார். இப்ப சொல்றாங்க அடுத்து 50 வந்துட்டாங்க. கடவுள் ஒன்று, நல்லா தெரிஞ்சுக்கணும். கடவுள் ஒன்று.
ஆனா நாம ஏன் சக்தியும் சொல்றோம் அப்படின்னா, இப்ப அதை சொல்லதான் வரேன். சொல்லு. இப்போ ஒரு தாள் இருக்கு. இப்ப இது ஒரு தாளா? உதாரணத்துக்கு ஒரு தாள் எடுத்துக்கிறேன். இது எத்தனை தாள்? ஒரு தாள் தான். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? ஒரு தாள் தான். பக்கம் எத்தனை இருக்கு? கடவுள் ஒன்றுதான். ஆனா எப்படி இருக்காருன்னா இயல்பாக இரண்டு விதமாக இருக்கார். இப்ப ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளி தளிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனைங்கிற ஞான சம்பந்த பெறும். ஓரொரு வாயினை மானாங்காரத்து ஈரியல்வாய் ஒரு விண்முதல் பூதலம். அப்ப ஏன் சக்தியா இருக்காரு அப்படின்னா, இப்ப சும்மா இருந்தா சிவம், எடுத்து வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா சக்தி. சக்தி இல்லாம எப்பயுமே சிவமும் சக்தியும் பிடிக்கவே முடியாது. இப்ப நீங்க 24 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? 24 மணி நேரம் நம்மளால வேலை பார்க்க முடியுமா? ஓய்வு எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா? ஓய்வு எடுத்தா சிவம், எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா சக்தி. அவ்வளவுதான், முடிச்சு. ரெண்டு இல்லாம இருக்கவே முடியாது. எப்பயுமே சிவம் சக்தி பிரிக்கவே முடியாது. அது வந்து பிரிப்பற்ற சக்தி, பிரியாவிடைன்னு பேரு. பிரியாவிடை. இப்ப கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாவிடையை கொண்டு வருவாங்க. இப்ப பஞ்சமூர்த்தி புறப்பாடு இருக்கு பாத்தீங்களா? பஞ்சமூர்த்தி புறப்பாடுல முதல்ல யாரு வருவா? இல்ல, ரெண்டாவது முருகப்பெருமான் வருவார், மூணாவது சுவாமி அம்பாள் சேர்ந்து வருவாங்க. அதுதான் பிரியா விடைன்னு பேர். அடுத்து வந்து அம்பாள் மட்டும் வருவாங்க. கடைசி யார் வருவா? இது வந்து பஞ்சமூர்த்தி புறப்பாடு எப்படி வந்தது அப்படின்னா, குருலிங்க சங்கம வழிபாடின்படிதான் எல்லா வழிபாடுமே. முன்னாடி இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானும் முருகப்பெருமானும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய சுவாமி அம்பாள் லிங்கம், கடைசி இருக்கக்கூடிய சண்டீஸ்வரர் சங்கமம். குருலிங்க சங்கம வழிபாடு. சைவத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா குருலிங்க சங்கம வழிபாடு தான். இப்ப பஞ்சபுராணம் பாடுறீங்களா? பஞ்சபுராணம் எதன் அடிப்படையில் வந்தது? இந்த குருலிங்க சங்கம வழிபாடு படி வந்தது. இப்ப முதல்ல இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசமும் குரு, நடுவில் இருக்கக்கூடிய திருவிசைப்பாவும் திருப்பல்லாண்டும் லிங்கம், கடைசியில் இருக்கக்கூடிய பெரிய புராணம் சங்கமம். இப்படிதான் எல்லாமே இருக்கு. இதன் அடிப்படையில் தான் எல்லாமே வந்தது. அப்படி நம்ம வந்து சக்தியை வந்து நாம என்ன செய்யக்கூடாது? பிரித்து நாம் வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி அபிராமிப்பட்டரும் பாத்தீங்கன்னா அவர் பிரித்தெல்லாம் வழிபாடு பண்ணல, அம்பால சிவமா பார்த்தார். அபிராமிப்பட்டர் என்ன பண்ணாரு? அம்பால சிவமாக பாவித்து கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளவையும் குன்றாத இளவையும் கல்வினி இல்லாத உடலும். கலையாத கல்வினா என்ன கல்வி? நிலையான கல்வி, கற்க வேண்டிய கல்வி. எதையோ படிக்கிறோம்ல, காலை எழுந்தது குமுதம் குங்குமம் ஆனந்த விகடன், இது படிச்சா என்ன ஆகும்? கீழான நிலைக்கு கொண்டு போய் தள்ளி. நம்ம கற்க வேண்டிய நூல் என்னன்னா சிவ நூல்களை தவிர மற்ற எந்த நூல்களை கற்றாலும் பயன் தராது. கலையாத கல்வினா சிவன். அது சொல்றாரு, பட்டத்தை சொல்றாரு, சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம் பொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள். பார்வையில பாவம். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்மனே அப்படின்னாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? நல்ல பாட்டுல, சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம் பொல்லாத தீவினை பார்வையில் பாவங்கள் புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் யாவையும் பொறுத்தருவாய் கட்சி ஏகம்மனே அப்படின்னு மிக அற்புதமா சொல்றேன். சொல்லாத குற்றம் வருமா? ஆமா, குற்றம் வரும். தீவிரை சொன்னா குற்றம் வரதான் செய்யும். அதுக்கு என்ன உண்டாகும்? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய மனத்தையும் வாக்கையும் காயத்தையும் இறைவனுக்காக செலவிட வேண்டும். மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து 5 அரண் பணிக்காக வென்றோ வானிடத்தவர் மண்மேல் வந்த அரண்கனை அச்சிப்பர் ஊரிடத்து உழலும் ஊமர் இதை ஒன்றும் புணரார் அந்தோ அப்படின்னு சொல்ற சாத்திர நூல் சொல்லுது. சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லுது. இந்த மனதை எங்க செலுத்தணும் அப்படின்னா சாமி கிட்ட கொண்டு போய் செலுத்தணும். அதை விட்டுட்டு நாம வெளியில செலுத்தணும் அப்படின்னா கீழான நிலைக்கு போகணும். உலகத்துக்கு மேல் செலுத்தணும்னா கீழான நிலை. வாக்கு சாமியுடைய புகழை பேசுவதற்காக இருக்கணும். வாழ்த்த வாயும் நினைத்த மன நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தவா மலர்தூவி துதியாதே வீழ்த்தவா விளையே நெடுங்காலம். நெடுங்காலம் அர்த்தம் இறக்கும் வரைன்னு அர்த்தம். நெடுங்காலம்னா இறக்கும் வரைக்கும் சாமி வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். வாழ்த்தணும், நெஞ்சால நினைக்கணும்.
கையில் மலரால் அர்ச்சிக்கணும். எத்தனை காலம்னாரு? நெடுங்காலம், நீண்ட காலம், இறக்கும் வரைக்கும் மலரால இறைவனை அர்ச்சித்து கொண்டே இருக்க வேண்டும். சொல்றல, வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்தமா மலர் தூவி துதியாதே வீழ்த்தவாவினையே நெடுங்கா. யாராவது மலர்பணி செய்யறவங்க இருக்கீங்களா? மலர்பணி கட்டாயமா செய்யணும். மலர் சாமிக்கு பூ கொடுப்பது ரொம்ப புண்ணியத்திலே, சிவபுண்ணியத்திலே முக்கியமான ஒரு புண்ணியத்தை மலர் கொடுப்பது. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த திருமணத்தை சொன்னா நீங்க கேட்டுக்கிறீங்க. இப்ப அடின்னு சொன்னா நீங்க கேட்பீங்களோ இல்லையா தெரியாது. அந்த திருமணத்தை சொன்னா கேட்டதான். அவர் என்ன சொல்றாரு? பூ புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியாருக்கும் எண்ணிலி பாவிகள் எம் ஈசனை நன்னறியாமல் அணுகுகின்றாரே. இந்த எளிமையான முறையை தெரியாதவர்கள் பாவிகள்னே சொல்றாரு. எளிமையான கோயிலுக்கு வரோம், அது வெளியில இருக்கிற அது ஒரு 2 பூவை பறிச்சு சாமி கொடுக்குறதுக்கு யோசிக்கும். அது பறித்துதான் கொடுக்கணும்னு சொல்றாரு. பறித்து மலர் கொண்டு வந்துமை ஏற்றுதும் பணிந்து நாமடியும் சிறப்பிடி தீவினை தீண்டப்புறா திருநீல கண்டம் அப்படின்னு மலரை பறிச்சுதான் கொடுக்கணும். திருநாமம் அஞ்செடுத்து செப்பாராயில் திறமுருகால் தீவண்ணர் பேசாராயில் ஒரு காலம் திருக்கோயில் சூழாராயில் உண்பதன் முன் மலர் பறித்து இட்டு உண்ணாராயில் பறிச்சு கொடுக்கணும். பறிச்சு கொடுத்தா இல்லாத புண்ணியம். சிவபுண்ணியத்திலே நுட்பமான புண்ணியம் எதுன்னா பூ நீரும் கொடுப்பது. அடுத்த வரியில சொல்றாரு, அதை கண்டு அருள்புரியானிக்கும். எதை கண்டு? இந்த பூ நீர் கொடுக்குறாங்களே அந்த அடியார்கள், அதை பார்த்து சிவபெருமான் அருள்புரியாம போயிடுவாரா அப்படின்னு கேட்க. அருள்புரியானிக்கும் எண்ணிலி பாவிகள் எம் ஈசனை நன்னறியாமல் அணுகுகின்றாரே. எப்படி சொல்றாரு பாருங்க. பாட்டு அருமையான பாட்டு. புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. சரி, இந்த பூ நீர் கொடுத்தா சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாரு. பூவுல யாரு இருப்பா? எந்த நேரமும் தாமரை மலையிலே இருப்பார் ஒருத்தர். யாரு சொல்லுவோம்? பிரம்மா. பிரம்மலோகத்தை கேட்டாலும் சிவபெருமான் கொடுத்தாருவா. ஒருத்தர் நீருக்குள்ளே உள்ள சைனத்துல இருப்பாரு. யாரு சொல்லுங்க பார்ப்போம்? விஷ்ணு. அவர் லோகத்தை கேட்டாலும் சாமி கொடுத்துருவாரு. அண்ணல்னா யாரு? சிவபெருமான். சிவலோகத்தை கேட்டாலும் சிவபெருமான் கொடுத்துருவார். இந்த பாட்டு அருமையான பாட்டு. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள்புரியானிற்கும் எண்ணிலி பாவிகள் என்கிற ஈசனை நன்னறியாமல் அழுவுகின்றாரே. மிக அருமையா சொல்றாரு. அப்ப இந்த எளிமையான முறைகளை தெரியாதவர்களை பாவிகள் அப்படின்னு. சுந்தரம் சாமிகிட்ட ஒரு ஆள் போய் கேட்டாங்க, ஐயா யாரியா பாவிகள்? பக்திவையும் அடிமையும் கைவிடுவான் பாவியே, பொத்தின நோய் அது விதனை பொருளறிந்தேன் போய் தொழுதேன். டெய்லி கோயில் தர்றாங்க, திடீர்னு வரலன்னா என்ன ஆகும்? பக்திவை கைவிடுறதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாது. எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டுன்னு பேரு. நீங்க கோயிலுக்கு வந்தாலும் சரி, தொண்டு செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செய்வதற்கு பேர் தொண்டு என்று பெயர். உழவாரப்பணி செய்றீங்களா? மாசம் மாசம் கரெக்டா அந்த உழவாரப்பணி செய்யணும். அதுக்கு பேர் தொண்டு. பூப்பணி செய்றீங்களா? தொடர்ந்து செய்யுங்க. திருக்கோயிலுக்கு வாங்க, தொடர்ந்து திருக்கோயிலுக்கு வாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நாம் தொடர்ந்து செய்தால் அதற்கு பெயர் தொண்டு என்று பெயர். தொண்டு செய்தால் இறைவன் உங்களை தேடி வந்து விடுவார். தொண்டு செய்கிற ஆன்மாக்களை தேடி யார் வருவா? சாமி வந்துடும். மற்றவங்க இறைவனை தேடி போறது எப்படி இருக்கு? இறைவனை நம்மளை நாடி வர்றது எப்படி இருக்கு? எது சிறப்பா இருக்கும்? இறைவனே நம்மளை நாடி வந்து அது சிறப்பா இருக்கும். அதுக்கு இங்க இப்ப வயசானவங்கன்னா நாங்களாம் இனிமேல் எப்படிங்க தொண்டு செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க எளிமையா மலரை பறித்து சுவாமி கொடுங்க. வெளியில வேஸ்டான பேப்பர்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதை எடுத்து குப்பத்தட்டுல போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு இறங்குவாரா அப்படின்னா சாமி அதுக்கு ரொம்ப இறங்கி வருவார். வந்து அருள் செய்வார். எங்கே உன் அடியார் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் செய்வார். நான் வரையா உன்னை தேடி நான் வரேன்ப்பா அப்படிம்பாரு சாமி. எவ்வளவு பெரிய கருணையாளர். தொண்டு செஞ்சா விட மாட்டாரு. அதனாலதான் அப்போ சாமி எல்லாரும் ரேஸ்ல முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க. திருஞான சம்பந்தர் போறாரு, சுந்தரம் சாமி போறாரு, மாணிக்கவாசகர் போறாரு. கடைசி 60 வயசுக்கு மேல பெருமானே நான் எப்படி இனிமே உன்னை நான் வந்து அடைய போறேன்னு நினைச்சாரு. உலகாரப்படைய கையில தூக்குனாரு பாருங்க. ரேஸ்ல அவங்களுக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. என்ன காரணம்? தொண்டு. தொண்டுக்கு அவ்வளவு சிறப்பு. அவ்வளவு சிறப்பு. அதான் சொல்லால் வரும் குற்றம் சிந்தனையால் வரும் தோஷம். சிந்தனை எதையோ சிந்திக்கிறோம்ல, அந்த சிந்தனையெல்லாம் மாற்றி யாரு பக்கம் செலுத்தணும்? சிவபெருமான். மனம் வாக்கு காயம் இந்த மூணையுமே இறைவன் பணிக்காக நாம் செலவிடும். மனசை வெளியில விடக்கூடாது, சாமியை நினைக்கணும். வாக்கு வேற எதையும் பேசாம சிவபெருமானுடைய புகழை பாட வேண்டும். செயல் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் மூலம். இதை செய்யாம நாம என்ன செய்யறோம்? எதையோ சிந்தனை பண்ணிக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருந்தா கூட என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. இம்மா என்னம்மா சிந்திச்சுட்டு இருக்கீங்க? அதை ஏன் கேட்கீங்க தம்பி? இந்த பிள்ளைகளை நினைச்சா எனக்கு அதை நினைச்சு 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 ரொம்ப வேலையா இருக்கு சார் அப்படின்னா. எதுக்கு அதெல்லாம் நினைச்சு நாம வேதனை பண்ணணும் சொல்லுங்க பாப்போம். கொடுத்தது யாரு?
சாமி தானே கொடுத்துருக்காரு. இந்த குழந்தைய கொடுத்ததுல யாரு கொடுத்தது? பெற்றோர்னு உங்களுக்கு எதுக்கு பேரு? இறைவனிடம் பெற்றதுனாலதான் நான் பெற்றோர்னு பேரு. இல்லைன்னா நமக்கு எப்படி பெற்றோர்னு பேர் வரும்? அப்ப கொடுத்த இறைவனுக்கு தெரியாதா அந்த குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று? சொல்லுங்க பாருங்க. கண்டிப்பா அவருக்கு தெரியும்ல. அவர் பார்த்துக்குவாரு சொல்லிட்டு நிம்மதியா இருங்க. எந்த இதையும் நினைக்க வேண்டாம். சாமி நீ கொடுத்த குழந்தை நீ பார்த்துக்கோ, எனக்கு ஒண்ணும் தெரியாது, எல்லாம் என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்று இந்த ஊர் எடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கடவே வந்து மூண்டதுவே என்று சொல்வதற்கு நாங்க அப்படி இருக்கணும். இது உங்களுக்கு அப்ப வாக்காலையும் காயத்தாலையும் மனத்தாலையும் வேற எங்கேயும் செலவிடாம சாமி கிட்ட மட்டுமே செலுத்திதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், பார்வையில் பாவங்கள். சிலர் பார்த்ததுமே தவறான நினைப்பு நினைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் நினைக்க கூடாது. நினைச்சா பாவம். பார்வையில் பாவங்கள். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள்னாரு. புண்ணிய நூலாகிய சிவநூல்களை தவிர வேற எந்த நூல்களை கற்றாலும் பயன் தராது. சிவநூல்கள் மட்டும்தான் கற்கணும், மற்ற நூல்களை கற்கவே கூடாதுன்ட்டாங்க. சரி, அப்படி கற்றதுனால ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழாதுன்னாரு. கற்றதனுடைய பயன் பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லல. சொன்னாரா கற்றதனுடைய பயன் பணம் சம்பாதிப்பது அப்படி சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? இறைவனை தொழுவது. நான் WMA படிச்சிருக்கேங்க, சரி இருக்கட்டும், அதனால பயன் நான் நல்லா சம்பாதிங்க. அதனால பயன் எவ்வளவுதான் சேர்த்து வைக்க முடியும்? ஒரு 50 கோடி சேர்த்து வைக்க முடியுமா? இல்ல லட்சம் கோடி சேர்த்து வைக்க முடியுமா? சேர்த்து வச்சுட்டு அனுபவிக்க முடியாது. அவ்வளவு கோடி சேர்த்து வச்சு என்ன செய்ய முடியும்? நான் போயில கொண்டு போக முடியுமா? அருணாக்கரை கூட என்ன செஞ்சிருவாங்க? போப்பான்றோம். காதற்ற ஊசியும் வாராது காணும் உன் கடைவழிக்கு. ஒண்ணும் பயன் தர. கடைசி காலத்துல எது வந்து நமக்கு பயன் தர? கடைசி காலத்துல யாரு தெரியுமா நம்ம கூட இருப்பா? சாமி கொடுக்கிறது. உற்றார் ஆறுலரும் உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் ஆறுலரோ அப்படிங்கிற கடைசி அவர் ஒருத்தர் தான் துணைக்குவார். நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவளை சேர்த்து வைக்கலாம், இவ்வளவு சேர்த்து வைக்கலாம், 10 லட்சம் சேர்த்து வச்சுதான் அதுல இருந்து 10 பைசா எடுக்கிறதுக்கு மனசு வராது. அந்த 10 லட்சத்தை எப்படி 20 லட்சமா மாத்தணுங்கிற எண்ணம் தான் வருமே தவிர அதை செலவழிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் வராது. அது என்ன செய்யணும்னா அதை பொருளை எல்லாம் அருளாக மாற்ற வேண்டும். பொருளை எல்லாம் மாற்ற. இப்ப இன்னைக்கு 10 ரூபாய் இருக்குன்னா அதை நீங்க தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா அது என்னதான் மாறிடும்? அந்த அருளை நீங்க போகும்போது கொண்டு போகலாம், பொருளை கொண்டு போக முடியாது. அதை தானம் தர்மம் செஞ்சிட்டீங்கன்னா கொண்டு போகலாம்ல. போகும்போது கடைசி நம்ம கூட வருவது எது? தானமும் தர்மமும் நம்ம கூட வரும். அது அருளா மாத்தி வச்சுதான் வரும். இப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா இறைவனை நினைந்து செய்தால் சிவபுண்ணியம், இறைவனை மறந்து செய்தால் உலக புண்ணியம். அதுலயும் 2 வகை இருக்கு. சிவார்ப்பணம் சொல்லி சொல்லுங்க, இல்ல சிவாயனம் சொல்லி கொடுங்க. இறைவனை நினைந்து கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல மந்திரத்தை சொல்லியாவது கொடுக்கணும். கொடுத்தா அது சிவபுண்ணியமாக ஆகும். இல்லைன்னா உலக புண்ணியமாகத்தான் ஆகும். உலக புண்ணியத்துக்கு சிவபுண்ணியத்துக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, இப்ப ஒரு பேங்க்ல போய் டெபாசிட் பண்றீங்க பணத்தை. இப்ப அசலு வட்டியை அந்த நிமிஷமே கொடுத்து இடத்த காலி பண்ணுப்பா அப்படின்னா உலக புண்ணியம். அசல் வட்டியை அந்த நிமிஷம் வாங்கி இடத்த காலி பண்ணியாச்சுன்னா அசல் அப்படியே இருந்து வட்டி மட்டும் வந்துகிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க எந்த சிவபுண்ணியம் செஞ்சாலும் அழியவே அழியாது. அது டெபாசிட்ல இருந்துகிட்டே இருக்கும், அசல் இருந்துகிட்டே இருக்கும், வட்டியை நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? இதை சிவபுண்ணியத்துக்கும் உலக புண்ணியத்துக்கும் உள்ள. அப்ப நீங்க எதை சேர்த்து வைக்கணும்? சிவபுண்ணியமா சேர்த்து வைக்கணும். சிவன் கோயில வழிபாடு செய்யறது சாமி கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. கோயிலுக்கு வந்திருக்கு, சொற்பொழிவு கேட்டுக்கிட்டு இருக்கு, இப்படி சாமியை பேடாவை கீழே வைக்கவே விடக்கூடாது. ஏதாவது சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சும்மா உட்காந்தா கூட நமச்சிவாயம் 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 சொல்லிட்டே இருந்தா சாமி கணக்கு எழுதுவாரா எழுத மாட்டாரா? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தொழுது தூமலர் தூவி துதித்து நின்றாரையும், அழுது காவுற்று அரட்டுகின்றாரையும், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர். உண்மையான அன்போடு போய் மலர் பறிச்சு கொடுத்தாலும், அழுது காவுற்று அப்படியே சால்வேல ஒன்று இருந்து அழுது தொழுதாலும், பொழுதுபோக்கி இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையாக போய் அங்க போய் வெட்டியா உட்கார்ந்து டீம் பார்த்தாலும் சிவபெருமான் எல்லாத்தையும் உட்காந்து கணக்கு எழுதிக்கிட்டே தான் இருக்க. நீங்களாம் பெரிய சிவபுண்ணியம் செஞ்சவங்க. ஏன்னா இந்த நேரத்துல, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை, இந்த நேரத்துல எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னா தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னாடி இருப்பாங்க. அதெல்லாம் விடுத்து சுவாமி உங்க இங்க வந்து கேட்க வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய சிவபுண்ணியம் சொல்லுங்கப்பா. இப்ப சாமிக்கு பிடிச்சாதானே இங்க வந்து உட்கார முடியும். எல்லாராலும் இங்க உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க. சாமியோட அருள் இருந்தாதான் இங்க உட்காந்து கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது.
அவர் முடிவு பண்ணிட்டாரு, இந்த உயிரை நம்ம வந்து கேட்கட்டும் அப்படின்னு சாமி முடிவு பண்ணி. இப்ப நீங்க கோயிலுக்கு வர்றதா இருந்தா கூட சிவபெருமானுக்கு பிடிச்சாதான் நீங்க வர முடியும். எல்லாராலையும் கோயிலுக்கு வந்துட முடியுமா? இப்ப எத்தனையோ கோடி மக்கள் போறாங்க, எத்தனை பேர் இங்க உள்ள வராங்க? சாமிக்கு யாரை பிடிக்குது? இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கோயிலுக்கு போறேன், நான் கோயிலுக்கு போறேன்னு. நாம நினைச்சா கோயிலுக்கு போக முடியுமா? முடியாது. நாம நினைச்சா கூட திடீர்னு விருந்தாள் வந்துருவாங்க, கிளம்பும்போது வயிற்று வலி வந்துடும், திடீர்னு காய்ச்சல் வந்துடும், திடீர்னு மண்டையடி வந்துடும். இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு போகணும்னு சொல்லும் போது எல்லா வியாதியும் வரும். அப்ப அது கூட இறைவன் அருளாம என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவன் அருளாலதான் அவன் தான் வணங்க முடியும். இந்த அவன் அருளாலே அவன் தான் வணங்கினா என்ன இருக்குன்னா, நல்லா தெரிஞ்சுக்க சொல்றதுனால சொல்றேன். அப்படின்னு ஒரு ஆள்கிட்ட போய் சொல்றேன், இப்ப உள்ள போய் விளக்கு எடுத்து, ஒரு இருட்டு அறைக்குள்ள போய் ஒரு விளக்கு எடுத்துட்டு வான்னு சொல்றேன். அவர் உள்ள போய் என்ன சொல்லிட்டு வருவாரு? விளக்க போய் எடுத்து வர சொல்றேன். அவர் உள்ள போய் தேடி தேடி பார்ப்பாரு, உள்ள ஒரே இருட்டா இருக்கு. வந்து என்ன பதில் சொல்லுவாரு என்கிட்ட? ஒரே இருட்டா இருக்குங்க அப்படிம்பாரு. இப்ப அதே இத ஒரு விளக்கு எரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப விளக்கு இருக்கிற இடம் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? அப்ப விளக்கினுடைய ஒளியை கொண்டு விளக்கை அறிவது போல சிவனுடைய அருளை கொண்டு சிவத்தை பார்ப்பது. அதான் அவன் அருளாலே. புரியுதா உங்களுக்கு? அவன் அருள் இல்லாம என்ன செய்ய முடியாது, எதையுமே. அவன் அருளாலே அவன். இரண்டாவது, அம்பாளுடைய அருள் இல்லாம சிவத்தை அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். அம்பாளுடைய அனுகிரகம் இல்லாமல் சிவத்தை. இப்ப நீங்க அம்பாள்கிட்ட நல்ல அனுகிரகம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்ல அன்பா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒண்ணும் வேண்டாம். சாதாரண உலகத்திலே நீங்க எடுத்துக்கோங்களேன். இப்ப தாய் தப்புனா இருக்காங்க, அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க, மூத்த பையன் இளைய பையன் வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு இந்த மூத்த பையன் அந்த அம்மா மேல ரொம்ப பிரியமா இருக்கான். இந்த அம்மா என்ன செய்வாங்க, என்னங்க என்னங்க அந்த ஐயா சொல்லுவாரு, என்னமோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லு சொல்லு அப்படிம்பாரு அந்த ஐயா. ஒண்ணு இல்லைங்க, இந்த மூத்த பையன் இருக்கான்ல, மூத்த பையன் ஆமா இருக்கான், நம்ம தில்லை நகர்ல ஒரு 10 லட்சம் வீடு இருக்கு பாருங்க, அவன் பேர்ல எழுதி வச்சிருங்க அப்படிம்பாரு. என்ன காரணம்? அந்த அம்மா மேல அந்த பையன், மூத்த பையன் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால இந்த அம்மா என்ன செய்வாங்க, நைஸா போய் அந்த ஐயாட்ட எடுத்து. அதே போல அம்பாள்கிட்ட நம்ம ரொம்ப பிரியமா இருந்தோம்னா அம்பா நைஸா போய் சிவருமாட்ட, என்னங்க என்னங்க இந்த பையன் ரொம்ப பக்தி செலுத்துறான், அதனால நீங்க அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அம்பாள் அனுக்கிரகம் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க? எளிமையா போயிடலாம். சிவஞானம் இருந்தால்தான் சிவத்தை அடைய முடியும். சிவஞானம் என்பது சக்தி, சிவம் என்பது சுவாமி. சிவஞானத்தை கொண்டுதான் சிவத்தை. அத அப்போஸ்தலர்கள் அழகா சொன்னார். ஞானத்தால் தொழுவார் சிலர் ஞானிகள், ஞானத்தால் தொழுகிறேன் நானிலேன், ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு, ஞானத்தால் நானும் தொழுகிறேனே அப்படின்னு அழகா சொல்றாரு. சபை எல்லாரும் அவங்க மேல ஞானத்தை வைத்துக் கொண்டு எல்லாரும் திருவடி வந்து அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு எந்த ஞானம் இல்லை, நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா அந்த சிவஞானத்தை பெற்றுக்கொண்டு உன்னை வந்து நான் என்ன செய்யறேன், அடைகின்றேன் அப்படின்னு. ஏன்னா சிவஞானம் இல்லாம சிவத்தை அடைய முடியாது. எப்படி அடைய முடியும்? சிவஞானம் இல்லாம அடைய முடியுமா? அம்பாள் அனுக்கிரகம் இல்லாம என்ன செய்ய முடியாது, சிவத்தை அடைய முடியும். அதான் அவன் அருளாலே அவன் தான் வழி. அப்படி சாமியோடு ஒன்றடும். சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், கொல்லாத தீவினை, தீவினை எது செஞ்சாலும் பாவம். நூல்களை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு மாறாக நடந்தால் அத்தனையும் வினைகளாக ஆகும். கொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள். அத புண்ணிய நூல் அல்லாத எந்த இதை போய் நீங்க கேட்டாலும், சொற்பொழிவு கேட்டாலும் பயன் தராது. இது ஒன்றுதான் பயன் தரும். புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்கள் யாவையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனே அப்படிங்கிறாரு பண்ணிருக்கார். அந்த அளவுக்கு அதான் கலையாத கல்வினா புண்ணிய நூல் ஆகிய சிவநூல்களை கற்கக்கூடிய கல்வி மட்டுமே பயன் தரும். அதுதான் கலையாத கல்வி. குறையாத வயது, ஓர் கவடு வாராத குறையாத வயது, நீண்ட ஆயுள் வேணுமா வேண்டாமா? எல்லாருக்கும் நீண்ட ஆயுள் வேணும். எதுக்கு வேணும் நீண்ட ஆயுள்? யாராவது நான் எப்படி ஒரு 100 வருஷம் வரைக்கும் வாழணுங்க. சரி, வாழ்ந்து என்ன செய்ய போறீங்க? வாங்க வாங்க யாரு சரி. சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, இதுக்கா ஆயுள் வந்து? இதுக்கா? எதுக்கு ஆயுள் வேணும்? இறைவனுக்கு பணி செய்வதற்கு ஆயுள் வேணும். என்கடன் பணி செய்து கிடப்பது, தன்கடன் அடியனையும் தாங்குதல், என்கடன் பணி செய்து கிடப்பது.
நீங்க என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு பணி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சாமி உங்களை தாங்குவாரா தாங்க மாட்டாரா? சரி, அவர் தாங்கினா தான் நாம என்ன செய்ய முடியும்? பணி செய்யவே முடியும். என்ன முடியாது. அதான் நன் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தன் கடம்பை திருக்கிற கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து. இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? கிடைப்பதேன்னு ஆகிட்டாங்க. நான் பணி செஞ்ச எவ்வளவு கொடுப்பீங்க? கிடப்பதே போய் கிடைப்பதே எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு ஆகிட்டாங்க. அப்படிதானே? நான் 1 மணி நேரம் வேலை செய்வேன், எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. அப்படின்னு கூட கிடப்பதே. கிடப்பதேனா அந்த அடிமை திறம். கிடப்பதுன்னா இப்ப ஆண்டான் அடிமைன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டான் சொல்றது அடிமை என்ன செய்யணும்னா மறுக்கவே கூடாது. எது சொன்னாலும் பணிஞ்சு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் அடிமைத்தரம். இறைவன் ஆண்டான், நாமெல்லாம் அடிமை. நூல்கள்ல ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அதன்படி கடைபிடிக்கணும். அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்னா இறைவனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அடியார்கள். சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று தெரிந்து அவனுக்கு அடிமைப்பட்டவர்களே அடியார்கள். மறந்துடக்கூடாது. யார் அடியார்? இறைவனே முழுமுதற் பொருள், சிவபெருமான் தான் முழுமுதற் பொருள் என்று அறிந்து அவனுக்கு அடிமை திறம் பூண்டவர்களே அடியார். அப்படி இருக்கணும் அடியார்கள் தான். சிவபெருமானை தவிர கனவிலும் பிற தெய்வம் இணையாத நிலைக்கு வரணும். மாணிக்கேசர் அதான சொல்றாரு, கனவிலும் பிற தெய்வம். இப்ப சொல்லும் போதே சுவாமி சொல்லும் போதே அம்பாலையும் சேர்த்துக்கணும். சிவசக்தியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். கொஞ்சம் நீ தலைப்பொப்பி போட்டுருக்காங்களா? சிவசக்தின்னு போட்டிருந்தாங்களா? இப்ப எந்த ஒரு பாடலையும் நீ எடுத்துக்கோங்க. இப்ப தேவார பாடல்லாம் எடுத்துக்கோங்க, சிவசக்தியா தான் பாடியிருப்பான். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன். எடுத்தது யார பாடுறாரு? அம்மையை தான் பாடுறாரு. தோடு செவி ஒரு பக்கம் சாமி, ஒரு பக்கம் அம்மா, எல்லாமே அமைப்பது தான். உண்ணாமொழி உமையாளோடு உடனாகிய ஒருவன். எந்த பாட்டுனாலும் நீங்க எடுங்க, அதுல சிவசக்தி தான் வரும், அம்மையப்பர் தான் வரும். அம்மையே அப்பா ஒப்பில்லாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதை பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையே எனக்கு செம்மையே ஆய சிவமதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வது இனியன. எல்லாரும் அம்மையே பண்ணாங்க. ஒருபடி மேல போய் அப்பன் சாமி என்ன சொன்னா தெரியுமா அவங்களுக்கு? அந்த கரெக்டா திருமுறை நச்சுன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்களே. உண்மையில அடியில் கை தட்டணும். நல்லா கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்ப நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாவையும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்ப்பனமும் உயிர்ப்பனமும் தோற்றுவாய் நீ துணையாய நெஞ்ச துறப்பிப்பாய் நீ பொன்னி மணி முத்தம் நீ இறைவன் நீ. ஏன் அப்பன்னு சொல்லணும்? அம்மைன்னு சொல்லணும். ஏன் அப்பன்னு சொல்லணும்? அது ஒரு கேள்வி வருதுல்ல. எல்லாரும் அம்மையை வைப்பான்னு பாடுறாங்க, இவர் மட்டும் ஏன் அப்பன்னு பாடினாரு? இந்த உயிர்கள் எல்லாம் மலை வழியாக வந்து தாவரங்களில் வந்து அப்படி சேர்ந்து நிற்கும் உயிர்கள் எல்லாம். அத தந்தை அந்த தாவர வகைகளை சாப்பிடுவாரு. தந்தை அந்த தாவர கிழங்கு வகைகள் எல்லாம் சாப்பிடும் போது 2 மாதம் அந்த கருவானது தந்தைகிட்ட தான் தங்கி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தந்தைகிட்ட 2 மாசம் தங்கியிருக்கும். அதுக்கப்புறம் தாய் வயிற்றுக்கு போனதுக்கு அப்புறம் 10 மாசம். இது அவங்களுக்கு. அப்ப யார்கிட்ட முதல்ல இருக்கும்? தந்தைகிட்ட தான். அதனாலதான் அப்பண்ணி அப்படின்னாரு. மற்றவங்க அம்மையே பண்ணாங்க, இப்ப வந்து அப்பண்ணி எவ்வளவு பொருள் உள்ள கிடக்கு பாருங்க. தேவாரத்திலேயே திருவாசகத்திலேயே அவ்வளவு பொருள் கிடக்கு. அப்பண்ணி அம்மைனி ஐயருமி அன்புடைய மாமனும் மாமியினி. இப்ப என்ன இவ்வளவு சொல்ல வர்றாருன்னா எல்லா சுற்றமும் சிவபெருமான் தான் என்பதை மறந்துடக்கூடாது. மாமன் மாமி சொந்த பந்தம், இந்த சொந்த பந்தம் கிடையாது, எல்லாமே சுவாமி தான். சொந்த பந்தம் அனைத்தும் சுவாமி தான். துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் அணையார் புணர்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாம இப்படி சொல்றாரு இருப்பாங்க. ஒண்ணு சுற்றம்னா நீங்க உங்க சொந்த பந்தங்களை விட்டுறாதீங்க. சொற்பொழி லட்சுமா சொன்னாரு, சொந்த பந்தங்கள்லாம் விட்டுற சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருக்காரு. எந்த சொந்த பந்தம்னா நல்லா தெரிஞ்சவங்க. எந்த சுற்றம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கண்மம் மாய ஆணவம் என்கின்ற சுற்றத்தை விட சொல்லியிருக்காரு. நீ உடனே உங்க வீட்டுல போய் நான் சொற்பொழியில கேட்டு வந்துட்டேன், நீங்க இடத்த கழிப்பிடுங்க அப்படின்னு வீட்டுல போய் காலி பண்ணி விட்டுறாதீங்க. கூடையே இருந்துகிட்டு, எப்படி சொந்த பந்தங்கள் கூடையே இருந்துகிட்டு சிவபெருமானம் மறக்காம எந்நிலையும் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமே பொருள் என்று மறக்கக்கூடாது. சங்கரன்றால் மறவாமை, இறைவனை மறக்காம அப்படி இருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவரு. அதுக்குதான் நமக்கு நீண்ட ஆயுள் வேணும். இறைவனை தொழுவதற்கு நமக்கு நீண்ட ஆயுள்.
குறையாத வயதும் ஒரு கவடு வாராத அனுப்பும். நம்ம யாரு கூட சேரணும்னு பார்த்து சேரணும். எல்லாரோடையும் போய் சேர்ந்துடக்கூடாது. நம்ம யாரு கூட போய் சேரணும்? இந்த டாபிக்கை மட்டும் பேசுறதுக்கே நமக்கு இந்த இந்த கவடு வாராத நட்பும் கடைசி தொண்டரோடு கூட்டு கண்டாய், இந்த ரெண்டுக்கும் ஒரே காம்பினேஷன். இது உலகத்தை வச்சு சொல்றது கவடு வாராத நட்பு, நல்ல நண்பர்களோடு சேருங்கன்னு சொல்றது. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல நீங்க நல்லவர்களோடு பழகினா தான் கடைசி தொண்டரோடு கூட முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தொண்டரோடு கூட முடியாது. நீங்க ஆரம்பத்திலே கெட்ட பையன் கூட போய் சேர்ந்தோம்னா என்ன ஆகும்? கடைசி நம்ம அடியாரோட போய் சேர முடியுமா? முடியாது. அதனாலதான் அபிராமி பட்டர் முதல்ல என்ன போடுறாரு, கவடு வாராத நட்பு போட்டுட்டு கடைசி என்ன சொல்றாரு, தொண்டரோடு கூட்டு கண்டாய். அம்பிகையே என்ன செஞ்சிரு, தொண்டரோடு கூட்டு வச்சிரு அப்படின்னா. ஏன் தொண்டரோடு கூடணும்? அடியாரோட சேர்ந்தா தான் அந்த பழக்க வழக்கம் நமக்கு வரும். அவங்க எங்க போவாங்க? சிவன் கோயிலுக்கு போவாங்க. வேற எங்க போவாங்க? திருமுறை பாடுவாங்க. வேற என்ன செய்வாங்க? சிவசம்பந்தமாக இருப்பாங்க. அப்படி போனாதானே நமக்கு கிடைக்கும். அப்படிதான் நம்ம அடியாரோடு கூடியிருந்தா தானே நம்ம சிவத்தை அடைய முடியும். இல்லைன்னா எப்படி அடைய முடியும்? அதனாலதான் மாணிக்கவாச பெருமான் ஒவ்வொரு நிலையிலையும் சொன்னாரு பாருங்க. அதிசய பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைப்பு மாடு என்றும் மாணிக்க தோழி என்றும் மனத்திடை விடுகிறார். செப்பு நேர் முளை மடவரளியர் தங்கள் திறத்திடை நெய்வேனே உப்பிலாதன ஓவனில் இறந்தன ஒன்மலத்திரு பாதத்து அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய சாமி சாமி சாமி. இந்த 7 அதிசயம்லாம் உலகத்துல அதிசயம் சாமி. என்னை எப்படியாவது இந்த அடியார் கூட்டத்துல கூட்டின பத்தியா, இதுதான் சாமி உலகத்திலே மிகப்பெரிய அதிசயம் அப்படின்னா. அத அடுத்த பாட்டு சொன்னாரு, நீதி யாவனை யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூட. சாமி நான் நினைப்பவரோடெல்லாம் போயிட்டேன்னா நான் பாலா பேர்பனே சாமி. என்னை அப்படிலாம் எங்க சிவபெருமான் என்னை விடாம இந்த அடியார் திருக்கூட்டத்துல என்னையும் ஒரு பொருளாக மதித்து இந்த அடியார் திருக்கூட்டத்துல நினைச்சிருக்காரு. இதுதான் உலகத்திலே அதிசயம் அப்படின்னு. நீதி யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவரோடும் கூடேன். நினைப்பவரோட கூட என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான். எதவே பிறந்து இறந்து உழல் வேண்டன்னை. பெருமானே பெருமானே, என்னுடைய பாவத்துக்கு நான் ஒவ்வொரு பிறவிலையும் நான் பிறந்து ஒவ்வொரு பிறவிலையும் பிறந்து பிறந்து எனக்கு தான். இனி அப்படிலாம் என்னை விடாம எங்க சாமி என்ன பண்ணா, நல்ல அடியார் திருக்கூட்டத்தோடு என்னையும் ஒரு பொருளாக மதிக்க அடியவரோடு கூட்டுக்கண். இதுதான் அதிசயம் உலகத்துல அப்படின்னு. ஏன்னா நான் மனம் போட போக்குல போயிருந்தா என்ன ஆயிருப்பேன்? கெட்டவனா மாறி இருப்பேன். ஏன்னா அப்படிலாம் எங்க சாமி விடலையே என்னைய அடியார் திருக்கூட்டத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. இதுதானே உலகத்துல அதிசயம் அப்படின்னா. என் அடியான், அதுவும் என் அடியான் என்று பாப்பா வாப்பா, என் அடியான் பாட்டி வாப்பா. அதுலயும் ஒரு படி மேல போய் மாணிக்கவாசகர் என்ன சொன்னாரு, சாமி என்னை எப்படி சாமி என்னை அடியார் நீ ஏத்துக்கிட்ட அப்படின்னு ஒரு பாட்டு கேட்கிறேன். என்னை எப்படி சாமி அடியார் ஏத்துக்கிட்ட? ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவனும் கடையனாய நாயினேன் ஆயினேன். நான் எல்லாத்துக்கும் கடைப்பட்டவன். நான் எதுவுமே நான் புண்ணியமே செய்யல அப்படிங்கிற. நான் எந்த புண்ணியமும் செய்யல சாமி, என்னை எப்படி சாமி நீ அடியார ஏத்துக்கிட்ட? யாய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து நான் யாவரையும் கடையனாய நாயினேன். எல்லாத்துக்கும் கடைப்பட்ட நாய். ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் என்பேன் சாமி. அப்படி யோசிச்சு பார்த்தாரு மாணிக்கவாச பெருமான். ஓ இதுக்காகத்தான் சாமி நம்மளை ஆட்கொண்டு போறோம். நான் ஊர் முழுக்க சிவனடியார் சிவனடியார் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுக்காக நீ ஆட்கொண்டியோ அப்படின்னாரு. நாதனே உனக்கு நான் ஓர் அன்பன் என்பேன். ஊர் முழுக்க நான் அடியார் அடியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறனால கண்டு ஆட்கொண்டியோ அப்படின்னாரு. அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு அடுத்து கொஞ்சம் யோசிச்சாரு. அப்படி சாமி நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி, நீ என்னை எதுக்காக தெரியுமா ஆட்கொண்டிருப்ப? உனக்கு அடியாரே கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதுக்காக என்னை ஆட்கொண்டிருப்ப அப்படின்னு. எப்படி சொல்ற பாருங்க. அடியாதாம் இல்லையே மற்ற நான் பேயிறேன், இதுதான் என் பெருமை என்றோ எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே அப்படிங்கிறாரு மாணிக்கவாசகர். எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த இதெல்லாம் நமக்கு எப்போ என் அடியான்னு சாமி என்னை ஏத்துக்கிட்டாரு, அந்த கருணையை நான் என்ன பிறகு அடியார் ஏத்துக்கிட்டது எவ்வளவு பெரிய விஷயம். எல்லாரும் அடியார வந்துட முடியுமா? இப்ப எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க. அதுலயும் தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்காங்க. 8 கோடி மக்கள்ல அடியார் எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்க. ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்காங்க. கோடியெல்லாம் இல்ல, ஆயிரக்கணக்கான பேர் தான் இருக்காங்க. அதுலயே நம்ம என்ன செய்யறோம்? பேதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க பிடிக்கும் இவங்க பிடிக்காதுன்னு பேதம் பார்க்கணும். அந்த பேதம் எல்லாம் நீக்கணும். வேதம் பார்த்தா ஞானம் வராது, தெரிஞ்சுக்கோங்க. வேதமின்றி ஞானம் இல்லைன்னு நம்ம நூல்கள் சொல்லுவோம். அதனால எந்த அடியாட்டையும் என்ன செய்யாங்க? வேதங்கள் வேதமின்றி ஞானம் இல்லை, வேதம் பார்க்கக்கூடாது. எல்லா உயிரிடத்தும் அன்பு சொல்லணும்.
நம்ம வழிபாடு என்னன்னா எல்லா வீட்டுக்கும் அன்பு செலுத்தணும். அப்ப அடியார்கிட்ட எப்படி இருக்கணும்? எல்லா வீட்டும் அன்பு செலுத்தணும். அடியார்கிட்ட எப்படி வழிபாடு செய்யணும் சொல்லுங்க. அடியார்ல கண்டாலே பார்த்ததும் முதல்ல வழங்கிடணும். எவரேனும் விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் மூழ்கி ஓராதே அவரவரை கண்டபோதே உகந்தடிமை திறம் நினைந்து இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டு ஆட்டாதி ஈசன் திறமே பேணி கவராதே தொழும் அடியார் நெஞ்சினுள் கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே என்று அப்பசாமி சொல்வதற்கிறாங்க. பார்த்தாலே உனக்கு முதல்ல வணக்கம் சொல்லு. அப்படி செலுத்தினா அவங்க பேதம் பார்க்காம இவர் தேவர் அவர் தேவர் என்று பேதம் பார்க்காம இருந்தாங்கன்னா சாமி அவங்க உள்ள வந்துருவாரு அப்படின்னு அப்பசாமி சொல்றாரு. இவர் தேவர் அவதேவர் என்று இரண்டாட்டாது ஈசன் திறமே பேணி அவங்களை சிவமாக பாவிக்க வேண்டும். திருநீர் ருத்ராட்சம் தரிச்சிருந்தா அவங்கள சிவமாவே பார்த்துடணும். சிவன் அடியார், அவங்க அடியார் தான். ஆனா பார்க்கும்போது அந்த வேடத்தை கண்டு நம்ம முதல்ல வணங்கணும். அவங்க நல்லவர் தீவரெல்லாம் பார்க்க கூடாது. இவங்க எனக்கு பிடிக்கும் இவங்க பிடிக்காதுன்னு பார்க்க கூடாது. வேடத்தை பார்த்தது சிவன் என்ன கண்டு வழிபாடு. செம்மலன் உண்டால் சேரல் ஒட்டா அம்மளம் கழி அன்பரோடு மறி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயமும் தானும் அரணனத்தொடுமே அப்படின்னு 12ஆம் சூத்திரம் சொல்லுது. சூனியான போகும் சூத்திரம். இந்த முற்றும் திறந்த ஜீவன் முத்தர்கள் கூட அடியாருடைய திருவேடத்தையும் ஆலயத்தையும் அரணென கண்டு வழிபாடு செய்ய வேண்டும் என்று நமக்கு 12ஆம் சூத்திரம். அப்ப அடியாருடைய வேடத்தை சிவமாக சாமியுடைய அந்த திறம் எங்கெல்லாம் விளங்கி தோன்றும் அப்படின்னா சிவபெருமான அடியாருடைய திருவேடத்துல விளங்கி தோன்றும். திருமுறைகள் எங்கெல்லாம் பாடப்படுதோ அங்க சுவாமி விளங்கி தோன்றுவார். சொற்பொழிவு எங்க நடக்குதோ அங்க சுவாமி விளங்கி தோன்றுவார். திருமுறைகள் பாடுற இடத்துல சுவாமி விளங்கி தோன்றுவார். சிவலிங்க மூட்டத்துல சுவாமி விளங்கி தோன்றுவார். இதெல்லாம் விளங்கி தோன்றுகின்ற இடம் சிவலிங்கம். திருமுறைகள் பாடுகின்ற இடம், சொற்பொழிவு நடக்குகின்ற இடம், அடியார் திருக்கூட்டத்துல எப்பயுமே சுவாமி இருந்து கொண்டே இருக்கார். ஏன்னா அடியார் குலத்துல எப்பயுமே சுவாமி நீங்காமல் இருக்கார். அதனாலதான் அடியார் திருக்கூட்டத்துல போய் சேரணும்னு சொல்லி மாணிக்க பாட்டுக்கு பாட்டு சொல்றாரு. நீதி யாவனை யாவையும் நினைக்கலே நினைப்பவரோடும் கூட ஏதவே பிறந்து இறந்து உழல்வேன் தன்னை என் அடியான் என்று பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதல் அடியர்கள் கூட்டி அதிசயம் கொண்டாங்க. அடியார் கூட கூட்டினா வேற என்ன செய்வாரு சாமி அப்படின்னு அடுத்த பாட்டு சொல்றாரு. முன்னை என்னுடைய வல்வினை போயிட கொடிய பாவங்கள், நான் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேங்க. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை, அப்படி ஒரு தண்டனை எனக்கு கிடைக்கணும். நான் அப்படி பாவம் செஞ்சிருக்கேன், எனக்கு 7 லோகத்துக்கு எனக்கு நரகம் தான் அப்படின்னு விளைவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்படி உள்ளவங்களோட சாமி என்ன பண்ணுவாராம், 7 பிறவிக்கும் நரக தண்டனை அனுபவிக்கின்றிருந்தாலும் கூட சாமி வழிபாடு செஞ்சால் சாமி என்ன செய்வார், முன்னை என்னுடைய வல்வினை போயிட எல்லா தீவிரையும் நீக்கிடுவார் சாமி. யாரோட சேர்ந்தா, அடியார் கூட இருந்தா. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கன் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவருக்கு பொன்னை வென்றதோர் குடிசடை முடிதனில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டி அதிசயம் கண்டார். இப்படி சொல்றாரு. வல்வினைதான் போகணுமா, அடியார் திருக்கூட்டத்துல இருந்தா அடியவருக்கு எளியவராக விளங்கக்கூடிய சிவபெருமான் நம்முடைய முன்னை செய்த வல்வினைகளை எல்லாம் நீக்கி விடுவார் அப்படின்னு இந்த பாட்டு சொல்றார். அருமையான பாட்டு, அதிசயப்பத்து. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்க பெருமான் யாரு, 3 கண்ணு உடையவர் சிவபெருமான். முக்கன் அது உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறிவன், எல்லாரும் யாரும் காண கிடைக்காத கடவுள் சிவபெருமான். 33 மற்ற ஒளிந்த தேவரும் காணாத சிவபெருமான். மாயேறு வையகத்தே வந்து இந்த வார்கலர்கள் வந்திக்க வையகத்தே இன்பமிகும் என்று சொல்வதற்கு இறங்க அப்படிப்பட்ட கடவுள் அடுத்த வரையில சொன்னாரு எளியவன் அடியவருக்கு அப்படின்னு. அப்படி யாரும் காண கிடைக்காதவர் தான் அடியாருக்கு. அப்படி பாரு, எளியவனா இருக்கு. ஒன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் தெருவும் உடற்பானை பின்னை நெஞ்ச கிளை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இந்த தன்மை 2 அறிவொன்னாயுமானை எளிவந்த பிராணினர். எளிவந்த சாமி எளிவந்த அதை எடுத்து வச்சிருங்க சார், அது நேரம் எடுத்து வச்சிருங்க. அப்படி நான் பின்னாடி இந்த டம்ளர் வச்சிருங்க, இந்த டம்ளர் பின்னாடி டம்ளர் எடுங்க, எடுத்துங்க சார். இங்கிட்டு பின்னாடி பின்னாடி இது பின்னாடி வச்சிருக்கு, பின்னாடி செல்லுக்கு பின்னாடி சாதி வச்சிருங்க, எடுத்து தானே இருக்கு. சரி. முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண்ணதுடைய எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியவன் எளிவந்தவன். அதுல சொல்றாருல இந்த தன்மையினின்று அறிவொன்னா எம்மானின்னு சொல்லிட்டு அடுத்ததுல சொல்றாரு அடியார் கூட்டா ஓடி வந்துருக்காரு சாமி. யாரு கணக்கு கிடைக்காதவர்னா, ஆனா அடியார் கூட்டா எளிவந்த பிரானாக
சாமி அப்படிப்பட்டவருங்க, அவரை பார்க்கவே முடியாது அப்படின்னு ஏதாவது கோயில் இருக்கா? அவர் ஏதாவது கருணை செஞ்சாதானே அவருக்கு நம்ம கடவுள்னு சொல்ல முடியும். இல்லைன்னா கடவுள்னு சொல்ல முடியுமா? அப்படி எலி வந்த பிரான்ஸ் அவர் இன்னத்தன்மைன்னு சொல்ல முடியாது. சாமிக்கு உருவம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நமக்காக உருவம் தாங்கி வர்றாரு. சாமிக்கு உருவம் கிடையாது, நமக்காக என்ன செய்யறாரு? 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் தாங்கி சுவாமி வர்றாரு. கல்யாண சுந்தரமூர்த்தி, காலசங்காரமூர்த்தி, திரிபுர சங்காரமூர்த்தி, ஏகபாதமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி, நடராஜமூர்த்தி, அரியத்தர் போன்ற 25 மாகேஸ்வர மூர்த்தங்களை கொண்டு நமக்காக ஒரு எவ்வளவு சிறப்பு பாருங்க. எல்லாம் இந்த கருணை தான், முழுக்க முழுக்க கருணை. இப்படி ஒவ்வொரு பாட்டிலையும் பாத்தீங்கன்னா, அடியவரோடு கூட்டி அதிசயம் கண்டாமே, அடியவரோடு கூட்டி அதிசயம் கண்டாமே. அப்படி சுவாமிக்கு நாம் ஒன்றுபட்டோம் என்றால் நம்மளை உலகம் ஒரு மாதிரி சொல்லத்தான் செய்யும். பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஒரு காரணம் இது கேள்வி. ஒத்து சென்று தன் திருவள்ளுவர் கூடியும் உபாயம் அது அறியாமல் செத்து போய் அதன் நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனே அத்தன் ஆண்டதன் அடியில் கூட்டிய அதிசயம். உலகம் என்னன்னு சொல்லட்டும், நம்ம அதை பத்தி கவலை இல்லை. நம்ம நோக்கமெல்லாம் சுவாமியை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் மட்டும் இருந்தால் உலகம் 1000 சொல்லட்டும். கடைசி அவங்க நம்ம கூட வருவாங்களா? வரமாட்டாங்க. நம்ம கொண்டு போறது என்ன கொண்டு போகணும்? கடைசி போகுது சிவபுண்ணியங்களை கொண்டு செல்ல வேண்டும். அதை மட்டும் மறந்துடக்கூடாது. நம்ம கடைசி போகும்போது எதை கொண்டு போகணும்? சிவபுண்ணியங்களை. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது. சிவன் கோயிலுக்கு தினசரி வரணும். தினசரி கோயிலுக்கு வரணுமாங்க? ஒரு ஆள் கேட்கிறேன், உள்ள வரும்போதே ஒரு ஆள் கேட்டாரு, தினசரி கோயிலுக்கு வரணுமாங்க அப்படின்னாரு. தினசரி வரணுமா இல்ல வாரத்துக்கு ஒருக்க வரணுமா? வாரத்துக்கு ஒருக்க வரணுமா? 3 வேளை தினசரி சாப்பிடணுமா இல்லையா? அப்ப தினசரி கோயிலுக்கு யார் சொல்றா? அப்பர் சாமி சொல்றாரு, தினசரி கோயிலுக்கு வரணும். யாரு? நிலை பெறுமாறென்னுதியேல் நெஞ்சே நீ வா. எங்க வரணும்னாரு? தினசரி கோயிலுக்கு. எதை சொன்னாலும் முதல் நம்மள சொல்லல, நெஞ்ச கூப்பிட்டாரு. நமக்கு என்ன யாவருன்னா 225 ரூபா செருப்பு இன்னைக்கு வாங்கணுமே, அது எவனும் எடுத்துட்டு போயிடுவானோ அப்படிங்கிற நோக்கத்திலே நாம என்ன செய்வோம்? சரி, நமக்கு என்னம்னா எங்க இருக்கு? எப்படி இருக்கும்? நம்ம அந்த சிந்தனையில இருந்தோம்னா நமக்கு யாவும் வருமா? அப்ப அந்த சிந்தனை இல்லாம நாம எதை சிந்தனைய போகணும்? சாமி சிந்தனையிலே உள்ள போகணும். நெஞ்சே நீ நினையால் நீர் புன்சடை மலனை மஞ்சாடும் மங்கை மலரா நெஞ்சே நீ நினை. இன்னொன்னு சொன்னாரு, நெஞ்சத்தை ஏன்னா நம்ம உள்ள போகும்போதே சிந்தனை கூட பால் சட்டியை வேற கொதிக்க வச்சேன். ஓ அதை ஆஃப் பண்ணணுமே, ஆஃப் பண்ணனான்னு தெரியலையே, கதவு சரியா பூட்டணும்னா பூட்டலையான்னு தெரியலையே, இந்த சிந்தனையிலேயே உள்ள போவோம். கோயிலுக்கு போகும்போது பாத்துருக்கீங்களா? அப்படித்தானே போவோம். நீ சொல்றது 100க்கு 100 உண்மைங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க பக்கத்துல. அந்த சிந்தனையோடய வரக்கூடாது. இங்க வரும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிட்டு கோயிலுக்கு வரணும். அதனாலதான் சொன்னாரு, முதல்ல நெஞ்ச கூப்பிட்டாரு. நெஞ்சே நீ வெளியில நிக்காத, இன்னும் 225 ரூபா செருப்புக்கிட்டே நிக்காத, உள்ளவா, நேர சாமியை பார்க்க உள்ள வந்துரு. நெஞ்சே நீ நினையாய். முதல் சொன்னாரு நிலை பெறுமாறு. நாம் உருப்படி ஆகணும் அப்படின்னா நிலை பெறுமாறு எண்ணித்திய நெஞ்சே நீ வா. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. எந்த கோயில்னு சொன்னாரா? சொன்னாரு கடைசி சங்கரன் கோயிலுக்கு. சங்கரன் யாரு? சிவன் கோயிலுக்கு வாங்க. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் அழகிட்டு மெழுக்குமிட்டு உமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு ஊத்துமாடி சங்கரா சய போற்றி போற்றி என்றும் அலைபுணல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானிலே. யார் பாடுறா? அப்பர் சாமி பாடுற. நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு. அங்க போய் சும்மா போகாத, புலர்வது முன் அழகிட்டு மெழுக்கு விட்டு பூமாலை புனிந்தேத்தி தலையார கும்பிட்டு கூத்து மாடி சங்கரா தய செய்ய போற்றி என்று அங்க போய் பாடு. விடிந்ததுமே வெண்ணீட்டை அணிந்து, இப்படி எவ்வளவு சொல்லணும். இந்த திருக்கோயில் வர்றதுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அப்ப மூலம் என்ன அப்படின்னா, நாம தொண்டரோடே இருக்கு. அதான் அந்த கபடு வாராத நட்பும்
இந்த கடைசி தொண்டரோடு கூட்டு கண்டாய் ரெண்டும் ஒரே சொல்லுதான். ஆரம்ப நிலை நல்ல நட்பு இருக்கணும். அதுதான் நம்மளை அடியோரோடு நம்மளை கூட்டி வைக்கும். கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும். அதாவது செல்வம், இளமை. இளமையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இளமை நிலையாமை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நம்ம உடம்புல உள்ள ஜீன்கள் மாறிக்கொண்டே வரும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது, நாளைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காது. அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இளமை இன்னைக்குதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு, இமைக்கும் பொழுதும் இராதி குரம்பைதான் அப்படின்னாரு. அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதான். நம்ம அடுத்த நாள் கூட வேண்டாம், அடுத்த நிமிஷம் கூட கிடையாது, அடுத்த நொடி என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கும்போதே ஈசனை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். இந்த காலம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியும். இன்னைக்கு சொற்பொழிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, இதை பயன்படுத்திக்கணும். நாளைக்கு கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. எதுனாலும் நடக்கும். இன்னைக்கு நமக்கு சாமி பெருமான் நமக்கு இந்த கருணையோடு கொடுத்துருக்காரு. இதை நம்ம நல்லபடியா பயன்படுத்தும். நல்லபடியா திருக்கோயிலுக்கு வர வாய்ப்பு கொடுத்துருக்காரு, பயன்படுத்தணும். திருத்தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, பயன்படுத்தணும். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நாம அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தால் நம்மளை வாயில சாமி கூட்டிக்கிட்டே போவார். தொண்டு செய்யும் போது என்ன செய்யக்கூடாதுன்னா சலிப்புத்தன்மை மட்டும் வரக்கூடாது. தொண்டு செய்யும் போது நம்ம ஒரு ரெண்டு புள்ள கொடுங்க. டீ எப்பங்க வரும், காஃபி எப்பங்க வரும், வடை எப்பங்க வரும் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. சொல்லிட்டு நான் அறிவு பார்த்தீங்களா, காஃபி சாப்பிட்டு. அதாவது பணி செய்யணும். நீங்க ஆழ்ந்து பணி செஞ்சா எல்லாமே தானே வரும். நீங்க தொண்டுல ஒன்றிட்டீங்கன்னா உங்களுக்கு டீ வரும், வடை வரும், எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்க அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஆமா, உண்மைதான். நீங்க தொண்டுல ஆர்வத்தை செலுத்தினீங்கன்னா எல்லாமே தானே வரும். அப்படிதானே? இங்க ஆர்வம் குறைஞ்சிச்சுன்னா அது எப்பங்க வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்ப சொற்பொழில ஒன்றதுனால என்ன வந்துருச்சு, காப்பி வந்துருச்சு. அப்ப எதுல ஒன்றணும், நாம எந்த இதுல இருக்கோமோ அதுல முழுமையா ஒன்றிடணும். தொண்டு செஞ்சாலும் முழுமையா அதுல ஒன்றிடணும். இல்லைன்னா இறைவனுடைய அருளை நாம பெற முடியும். எது செஞ்சாலும் ஆழ்ந்து அந்த தொண்டுல உள்ள போயிடணும். அப்படி இருக்கணும். சாமியை வழிபாடு செய்யும் போது மனம் ஒன்றி செய்யணும். எது செஞ்சாலும் ஒன்றி இருந்து நினைவின்றல் ஊனமேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்ற அப்படிதானே சொல்றாரு. ஒன்றி இருந்து போனாரு. அப்புறம் சொல்ற ஒன்றி இருந்து சிதம்பரத்துக்கு போனாரு. உடனே சிவபெருமான் எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்டான். அதே சொல்றாரு, என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. எப்போ வந்த, உனக்கு எதுக்காக வந்த நீ அப்படின்னு கேட்டான். யார? அப்பா சாமியை பார்த்து கேட்டான். அதுக்கு அப்பா சாமி சொன்னாரு, சாமி என்ன சாமி இப்படி கேட்டீங்க, பத்தனாய் பாடமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பக்தி செய்கேன் என்னை நீ இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா தில்லை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் அடியினேன் உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறேன்னு. எப்படி சொல்றாரு பாரு. சாமி உன்னுடைய ஆடலை பார்க்கறதுக்கு தான் சாமி நான் வந்திருக்கேன் அப்படின்னாரு. அப்படியாப்பா வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டார். அதுதான் முக்கியம். என்ன காரணம், எப்பயுமே சாமி ஒரு வரத்தோட விட்டுற மாட்டார். எத்தனை நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. போதும் சொல்ற வரைக்கும் கொடுப்பாரு சாமி. அதனால வரத்துறை நீ ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளைனாரு அருணைநாதர். உரத்துறை போத தனியான உனை சிறிது ஓத தெரியாது மரத்துறை போலும் அடியேனும் மலத்து இருள் மூடி கிடலாமோ பரத்துறை சீல தவறுவாழ்வு படித்தடி வாழ்வுற்ற அருளோட வரத்துறை நீத ஒரு செய்ய வைத்தியநாத பெருமாளை. வரங்களையே அள்ளி அள்ளி தரக்கூடிய வைத்தியநாத சாமியுடைய பிள்ளையே அப்படின்னு முருகப்பெருமானை சொல்றாரு. வரத்தை கொடுக்கறதுல சாமி யாரா இருந்தாலும் அசுரர்களா இருந்தாலும் சரி தேவர்களா இருந்தாலும் சரி அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு சாமி. ஆனா கேட்கும் போது பார்த்து கேட்கணும். அது ஏதோ பின்னாடி ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. நீங்க உலகத்தை பத்தி கேட்டீங்கன்னா அதுக்கு சிவபெருமான் கேரண்டி கிடையாது. நீங்க சாமியவே கேட்டீங்கன்னா உங்களை நல்லா வச்சுக்கிடுவாரு. நீங்க உலகம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்துப்பாங்க. சாமி நீ இன்னும் என்னென்னலாம் செய்யல தெரியுமா, நான் பங்களா கேட்டேன் இன்னும் தரல, 2 இடத்துல இடம் வாங்கி போட்டிருக்கேன், அது என்ன ஆச்சுன்னு தீர்ப்பு என்ன ஆகுதுன்னு இன்னும் தெரியல, என் மகளுடைய கல்யாணத்தை பத்தி நான் நிறைய ஒன்றை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ அதை பார்க்க மாட்டேங்க இப்படின்னு லிஸ்ட்டை போட்டு சாமிக்கு முன்னாடி ஒரு ஆள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு சாமிகிட்ட. இப்படி வரலாமா? சாமிகிட்ட நம்ம என்ன கேட்கணும், எதை கேட்கணும் சாமிகிட்ட? நீங்க எதுவுமே எல்லாத்தையும் சாமி அறிவார். உங்களுடைய எல்லா உயிர்களும் ஈசன் இருக்கின்ற காரணத்தினால் நம்மளுடைய எண்ணத்தை அறிபவன் இறை. நீங்க சாமிகிட்ட போய் என்ன கேட்கணும் அப்படின்னா வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு என்ன அர்த்தம்?
மாணிக்கவாச பெருமான் ஞான நிலையில் உள்ளவர். அவர் போய் நான் வேணும்னா எல்லாமே தந்துருவேன் சாமி அப்படின்னு உலகத்தை பத்தி கேட்பாரா? என்ன கேட்பாரு? சொன்னாரு வேண்டத்தக்கது அறிவோய் நீ. அறிவு என்னது? ஞானம்னு அர்த்தம். அறிவு ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான். நீதான் சாமி நான் வேண்டத்தக்க பொருள். அப்படி நான் உன்னை கேட்டுட்டேன்னா உன்னையே நீ என்ன செஞ்சிருவ? முழுமையாக தந்து விடுவாய். வேண்டும் முழுதும் தருவோய் நீ. வேண்டிய என் மார்க்கு அறியோய் நீ. வேண்டி என்னை பணி கொண்டாய். என்னை எதுக்கு சாமி நீ பணி கொண்டாய்? இந்த அடியாரெல்லாம் உன்னை என்ன கேட்பாங்க? வேண்டி என்னை பணி கொண்டாய். என்னை அடியாரை ஏத்துக்கிட்ட. வேண்டி என்னை பணி கொண்டாய். வேண்டி நீ யாது அருள் செய்தால் யாரும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உங்கள் விருப்பம். சாமி கிட்ட விட்டுருங்க. எதுனாலும் சாமி கிட்ட விட்டுருங்க. சாமி இந்த உயிருக்கு என்ன செய்யணும் உனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன் மேல அன்பு அன்பு அன்பு. அன்பை தவிர எனக்கு வேற ஒண்ணும் தெரியாது சாமி. சாமி கிட்ட என்ன கேட்கணும்? அன்பை தவிர வேற எதையும் கேட்கக்கூடாது. அறவே பெற்றாரின் அன்பர் அந்த வேண்டி அகம் நகவும் புறவே கிடந்து புலைநாயன் புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒளியா பிரிவு இல்லா மறவா நினையா அழகில்லா மாலா இன்ப மாகடலேங்கிறாரு மாணிக்கவாசகர். பெறவே வேண்டும் மெய்யன்பு. சாமி கிட்ட என்ன கேட்கணும்? மெய்யன்பை தான் கேட்கணும். மிகவே நினைமின்கள். சாமி அதிகமா நினைங்க. மிக்க எல்லாம் போக விடுமின்கள். புத்தகெல்லாம் தேவையில்லை. நகவே ஞாலத்து உள் புகுந்து நாயே எனைய நமையாண்ட தகவே உடையான் தனைச்சார தளராது இருப்பார் தாம் தாமே. தாமே தமக்கு சுற்றமும் தாமே தமக்கு விதிவதும் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இவை போக கோமான் பண்டை தொண்டரோடும் அவன் தன் திருக்குறிப்பே குறிக்கொண்டு போவாறு அவன் பொய்வுட்டுடையான் காதல் புகவே. அங்க போறதுக்கு முயற்சி பண்ணணும். இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார்கள். இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. இங்கிருந்து கடை தேர்றதுக்கு என்ன வழி? அதான் மிகவே நினைக்கணும். இங்க அதிகமா நீங்க இருக்கும் போதெல்லாம் மிகவே சுவாமி நினைந்து கொண்டே. அப்படிதான் அப்பா சாமி போகும்போது சாமி கேட்டாரா, சாமி என்ன சாமி நான் என்ன கேட்க போறேன்? உங்களுடைய ஆணை காண்பதற்காக அடியனேன் வந்தவாறே என்னாரு. வேற ஏதாவது கடுமான்னு கேட்டாரு. சாமி கேட்கலாமா அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னாரு சிவபெருமான் சிதம்பரத்துல. வேற ஒண்ணு சாமி, நீங்க ஆடுவீங்கல்ல? ஆமா ஆடுவேன். நீங்க ஆடும்போது அம்பாலும் சேர்ந்து ஆடணும் சாமி அப்படின்னா. யாரு கேட்கறா? அப்போ சாமி கேட்கு. சரி வேற ஏதாவது வேணுமா அப்படின்னாரு. ஆமா சாமி இன்னொரு விண்ணப்பம் இருக்கு சொல்லட்டுமா அப்படின்னாரு. சொல்லுப்பா அப்படின்னாரு. நீங்க 2 பேரும் ஆடுவீங்களா? நான் அதை அடியார் கூட்டத்தோட இருந்து பார்க்கணும் அப்படின்னாரு. அடியார் கூட்டத்தோட உட்காந்து எப்படி சொல்ற பாருங்க. கூட்டமாம் குவிகுடையால் கூட நீ ஆடுமாறு. கூட்டம்னா நான் அடியார் கூட்டத்தோட உட்காந்து பார்க்கணும். நீ அம்பாலோட சேர்ந்து நடனம் ஆடணும். அதை நான் கண்ணால பார்க்கணும் அப்படின்னாரு. எப்படி பாட்டு? பத்தராய் பாட மாட்டேன் ரமணே பரமயோகி எத்தினால் பக்தி நீகன் என்னை நீங்களே முதல்வா தில்லை அம்பலத்தாடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன் வந்தவாறே சொல்றாரு. அருமையான பாட்டு. அப்படி நாம எப்பயுமே எப்படி இருக்கணும்னா அடியாரோடய இருக்கணும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் கன்றாத வடமையும் குன்றாத இளமையும். இளமை என்னைக்குமே இப்படி இருக்கும் நினைக்க கூடாது. இளமை இருக்கும் போதே ஈசரை நன்றாக வழிபாடு செய்து கொள்ள வேண்டும். கன்றாத வடமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத ஒருத்தருக்கு நோய் இல்லாத வாழ்வுதான் குறைவற்ற செல்வம் சொன்னாங்க பார்த்தீங்களா? நோயற்ற வாழ்வு வாழணும். நோயற்ற வாழ்வு வாழணும் என்ன செய்யணும்? சாமி வழிபாடு செய்து கொண்டிருந்தாலே நமக்கு நோயற்ற வாழ்வோம். சாமி அதுக்குரிய உபகாரத்தில் நமக்கு கொடுப்பாரு. நீண்ட ஆயுள் வேணுமா சாமி கொடுப்பாரு. நீங்க ஆஸ்பத்திரிக்கே போகாத நிலைக்கு சாமி உண்டாகும். நீங்க தொண்டு செய்ய நீங்க ஆஸ்பத்திரிக்கு போகவே முடியாது. அந்த அளவுக்கு சாமி செய்வார். கண்டாத உடலையும் குண்டாத இளமையும் ஒரு கழுவினி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும். தாளாத கீர்த்தினா புகழை அள்ளி அள்ளி கொடுப்பாங்களாம் அம்பாள். அபிராமி பட்டு சொல்றாரு தாளாத கீர்த்தி என்னைக்குமே புகழுக்கு குறைவில்லாம அம்பாள் செய்வாங்கன்னு சொல்றாரு அபிராமி பட்டு. தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும். அதுவும் கொடை செய்யும் போது அதுல கொஞ்சம் கூட என்ன வந்துடக்கூடாது, தடை வந்துடக்கூடாது. இப்ப நித்திர ஒரு அடியார் நீங்க அண்ணா உங்களுக்கு வச்சுக்கோங்களேன், அதுல என்ன வந்துடக்கூடாது, தடை வந்துடக்கூடாது. தொடர்ந்து அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் அதை செய்யணும். ஏற்க சொல்ல தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் தொண்டு அப்படின்னு. அப்ப நம்ம எது செஞ்சாலும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை விட்டு அந்த கொடையில கொஞ்சம் கூட குறைவு வந்துடக்கூடாது. இன்னைக்கு செய்ய முடியாத சூழ்நிலை வந்துச்சு, நீங்க என்ன செய்வீங்க? நாளைக்கு சேர்த்து செய்யன்னு சொல்லக்கூடாது. அதைத்தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னைக்கு செய்ய முடியல நாளைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு விட வேண்டாம். இப்ப செய்ய முடியாத சூழ்நிலை வந்ததுன்னா யார் மூலியமாவது அந்த உயிருக்கு கிடைக்கட்டும்னு நினைங்க. அதுக்கு புண்ணியம் தானே.
இன்னைக்கு செய்ய முடியாத உங்களுடைய திட்டம் இல்ல, காசு இல்ல, நீங்க என்ன செய்வீங்க? செய்ய முடியாத சூழ்நிலை வருது, பெருமானே எப்படியாவது அந்த உயிருக்கு கொடு சாமி அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் செய்தால் சிவபெருமான் அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏறிடும். துட்டே இல்ல, கையில் ஒன்றும் காணவில்லை கலலறிதொழு துயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்ட ஆடி ஆள்குடி வட்டழுந்து வேனுக்கு உயிர் மாறொண்டு அருளி செய் ஓனகாந்தன் தனியுடீரே. எப்படி பாட்டு கொஞ்ச நேரம் பேசலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் பேசலாம்ல, முடிச்சுடுவாங்களா? இன்னும் 5 நிமிஷம் பேசலாமா? பூஜை வர்ற வரைக்கும் பேசலாம்ல? சரி, நீங்க போதும் சொல்ற வரைக்கும் நான் அடி பேசிட்டே சரிதானா? இல்ல இந்த 2 நிமிஷம், நான் 5 நிமிஷம் பேசலாமா? 8-10 வரைக்கும் ரைட். எனக்கு இந்த டைம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். அது என்ன சொல்றேன்னா, கையில் ஒன்றும் காணவில்லை கலடி தொழுது. நீங்க 10 விஷயம் செலவு வேண்டாம், மனசால நினைச்சாலே சாமி நிறைய கொடுப்பாரு. சாமி இந்த காசுல நினைச்சா கூட நீங்க மனதால நீங்க குடகுடமா சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி கவனம் பண்ணுங்க. 100 பால் எவ்வளவு? 1 குடம் பால் எவ்வளவு? 100 பால் முதல் எவ்வளவு? ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். 1 குடம் பால்னா எவ்வளவு வரும்? ரூபா. அவ்வளவு நீங்க செலவழிக்க வேண்டாம், நீங்க மனசால நினைச்சு அப்படியே குடகுடமா அபிஷேகம் பண்ணுங்க. சாமி மனசுல சும்மா உட்காந்து நீங்க செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, சாமி ஏத்துக்காரு. நீங்க மனதால எது செஞ்சாலும் சாமி ஏத்துக்குவாரு. புறத்துல செய்வதற்காட்டிலும் மனத்தினால் செய்வதற்கு அதிக பலன் உண்டு. ஆனா நினைப்பது ரொம்ப கஷ்டம், மனதால் நினைப்பது ரொம்ப கஷ்டம். சாமி சாதாரண நினைச்சிட முடியாது. சாமியா அரை நிமிஷம் கூட நம்மளால நினைக்க முடியாதுங்கிறாரு அருணகிரிநாத பெருமான். சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் விட்டு தவமுறை தியானம் வைக்க அறியாத சடகசர மூடவட்டி பவவினையிலே தனித்த கவிஞனுடைய ஆழ்வயக்கம் உருவேணும் கருணை புரியாதிருப்பது என்ன குறையும் வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடகபுய மீதிரத்தின மணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மனமார் கடப்பும் மணிபோன் தருணமித யாமிகித்த கணவதரும் நீர்சவிக்கிய சகட செல்வ யோகமிக்க பெறுவாள் தகைமை சிவ ஞானமுக்தி வரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேளா அருணதள வாதபத்தம் அது நிதமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த மயில் மீரா அதிசயம் அநேகமுற்ற பழனிமலை மீதுதித்த அழகா திரு வேரகத்தின் முருகோனேங்கிறாரு அருணகிரிநாதர். இப்படி சொல்றாரு பாருங்க, சரியான பாட்டு. சரட கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அவரே அரை நிமிஷம் கூட தியானம் பண்ண முடியலங்கிறாரே. நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணு வேண்டாம், 30 செகண்ட். 30 செகண்ட் எத்தனை? அரை நிமிஷம் தானே? அரை நிமிஷம் நீங்க கண்ணை மூடிக்க தியானம் பண்ணி பாருங்க. பால்காரனுக்கு வேற ரூபா கொடுக்கணும், பேங்க் வேற போகணும், கடை வேற அடைக்கணும், நம்ம என்ன முழுவதும் எங்க போவோம் அங்க அப்படி ஓட்டம் போவோம். ஆனா அதெல்லாம் கட்டுப்படுத்தி நாம இறைவன் பால் கொண்டு செலுத்துறோம். அதனாலதான் பூசைன்னு வச்சாங்க. பூசையில தான் உங்க மனம் அடங்கும், வேற எதுக்குமே அடங்காது. சாமி அப்படிதான் பூசையை வச்சு சிவ பூஜை செய்தால்தான் நாம என்ன செய்ய முடியும், மனத்தை அடக்கி உள்ள கொண்டு வரோம். ஏன்னா அந்த கிரியிலே போகும்போது நமக்கு மனம் ஒன்றுபடும், இதெல்லாம் ஒன்றுபடாது. கொலை ஒன்று சரக்கு ஏற்றி ஓடும்போது அங்கு மனம் இது பாறை தாக்கி அப்படின்னு சொல்றாரு. அந்த பாறைங்கிறது ஆணவம், வேற ஒண்ணும் கிடையாது. பாருங்க முடிச்சிடலாமா? வருவாங்களா? அவங்க வருவாங்களா? யாரும் வருவாங்களா? சரி, அப்படி சரி, இதை வேம முடிச்சிடறேன். கழுவினி இல்லாத உடலும் கண்டாத உடலும் குண்டாத இரவையும் ஒரு கழுவினி இல்லாத உடலும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வு. துன்பமில்லாத வாழ்வு வாழ்வுனா அம்பாளுடைய திருவடியை பிடிச்சா நமக்கு துன்பமில்லாத வாழ்வு நமக்கு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி வெறிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய். கடைசி என்ன சொன்னாங்க? தொண்டரோடு கூடாது. தொண்டரோடு கூடினால்தான் நாம நற்கதியை அடைய முடியும். இதை விட்டாச்சுன்னா நமக்கு என்ன கிடையாது, தொண்டரோடு கூட்டுக்கண்ட. அப்படி தொண்டரோடு கூடுனா துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி வெறிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாளி அறுதியலின் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு முடிக்கிறார். இது என்ன 1 மணி நேரம் வழக்கம் பேசலாம், ஆனா கால சூழ்நிலைகள் நமக்கு ஒத்து வராத காரணத்தினால் இதை சுருக்கமாக முடிக்க வேண்டிய கட்டாயத்துல அடியே இருக்கின்றேன். இதுக்காக உள்ளம் நிறைந்து உகை சிறந்து இந்த சொற்பொழிவை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். குறிச்சிட்டோம். ஆறுமுகம் 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 என்று
ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணாயனது ஈசன்யனமான முயல் என்று மோதும் ஏழைகள் வியாகுல ஏத என வினாவில் முனை ஏவர் புகழ்வார் வரையும் என் சொல்லாதோ நீருபடு மாலை ஒரு மேனியவ வேளனி நீலமயிலாக உமை தந்த வேளே நீச கடமோடனது தீவினை எல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் மடங்கள் வேலா சீறி வருமாற உண்ணும் ஆவி உண்ணும் ஆடை முக தேவதுணை வாசிகரி அண்டர் கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகா தம்பிரானே ஆறுமுகம் 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 என்று கூறி கைலாய பரம்பரை ஞான பொது காட்டும் வெண்ணை பயில்வாய் கண்டன் சந்ததிக்கோர் மெய்ஞான பாடுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடு இறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீஜூடி தலைக மாதம் வான்மிகில் வளாது மிக மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவில்லாத இருள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக அரண் பார்வதி பதையே என்னாடு இதுவரையே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் திருச்சிற்றம்பலம்